பாவ வழிகளை நம்ம பயணிக்கும் பொழுது அதனுடைய விளைவு இவ்வளவு மோசம்ன்றதை ஒருபொழுதும் மறந்துடக்கூடாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா ஆண்டவரா இயேசுவோட பயணிக்கலன்னு சொன்னா, இந்த உலகத்துல மனிதனை நம்பி, சூழ்நிலையை நம்பி, வேலையை நம்பி, குடும்ப உறவுகள் நம்பி போகணும்னு சொன்னோம்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலை. எல்லா இடத்துல ஏமாற்றப்படுவோம், தோக்கப்படுவோம், உடைக்கப்படுவோம். நம்ம நம்பிக்கை உடையும் பொழுது நம்முடைய கண்ணீரை தொடக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க உடைஞ்சு உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் துரோகமாகும் பொழுது அதுக்கான தீர்வை யாரும் இந்த உலகம் கொடுக்காது. பாவம் பார்க்கறது கவர்ச்சியா இருக்கும், ஆனா அது விஷம் நிறைந்தது. பார்க்கறதுக்கு இனிப்பா இருக்கும், எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அழிச்சிடும் நம்ம. ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சிட்டு இருக்கிறான். பாவ இன்பங்களை லயிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாவம் தற்கால சந்தோஷத்தை கொடுத்தா இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு செத்தா பரவாயில்லன்றான். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல, நித்தியமா நாங்க நடக்கிறதுக்கு போனோம் கவலைன்றான்.